Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சொந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாதி ராஜா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியும் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியும் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் காலை நிற்கும் போது எனக்கேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. என் இருதயத்தை உயர்த்தி இந்த காலங்களில் இந்த சர்வ வல்லவருடைய அப்பாவை ஆராதிக்கிறேன். நான் எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை உயர்த்துவேன் என்று சொன்னார். என் உயர்விலும் என் தாழ்விலும் நீரே எனக்கு பக்கபலம். ஆகவே என் ஆத்துமா உம்மை பாடும், உம்மை கம்பீரிக்கும், உம்மை துதிய சொல்லுவேன். எல்லாம் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண சொல்றீங்களா? ஆமென். அந்த சூழ்நிலை உங்கள் வெற்றியின் சூழ்நிலையாக மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கலாம், ஏளனம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் வெள்ளையும் ஜெய கீதபடி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்ல தேவன், பராக்கிரமான தேவன், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். Praise the Lord. தேவ மக்களே, எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம் இவ்விதமாய் வருது. நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த பதத்தை ஏற்ற காலம்ன்றத டியூ சீசன் என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது அற்புதமான ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறதாக இருக்கிறது. தமிழிலும் ஏற்ற காலம். அநேகர் இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் தடுமாறுவது உண்டு. அப்படின்னா ஏற்ற காலம்னா அப்போ லேட் ஆகுமா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இருக்குது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும் என்று சொல்லி இப்படியாக அதை மொழிபெயர்க்கவும், இப்படியாக அர்த்தம் கொள்ளவும், இப்படியாக அதை யூகிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஏற்ற காலம் டியூ சீசன் என்று சொல்வது, நல்லா கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் புரியாது.
ஆனால் நீங்கள் வேத வார்த்தையில் நீங்கள் இணைஞ்சிருப்பீங்கன்னா அதில் உங்களுடைய நாட்டம் இருக்குன்னா உங்களுக்கு புரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எப்போ அவர் தரிசனத்தை கொடுத்தாரு இல்லையா, அதை அன்னைமார்கிட்ட ஷேர் பண்ணுறாரு, தாப்பன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அவங்களுக்குன்னா புரியல, அவங்கெல்லாம் அதை வேற விதமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த தரிசனத்தை பிடிச்சி கொண்டாரு. ஆனால் இது நிறைவேறுவதற்கு பெரிய காலம். இந்த காலத்துக்கு பேர் டியூ சீசன். அநேகர் இதை வச்சுட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆனால் ராஜாவாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆனது இல்லையா. தானியேல் அங்கே அடிமையாக போனார், அந்த உயர் பதவிக்கு வர்றதுக்கு சில காலம் ஆனது. அப்போ என்ன விஷயம், இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அப்போ கொஞ்சம் நஷ்டம் பாடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இப்படி புரிஞ்சிங்கன்னா அவருடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி புரியக்கூடாது. அந்த பாடு கஷ்டம் இருந்தால் கூட அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த டியூ சீசன்றது எதை காமிக்குதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த யோசேப்பினுடைய சூழ்நிலையில் அந்த டியூ சீசன் சொல்லும் பொழுது போய் கொஞ்ச நாள்ல இது நடந்து சீக்கிரத்தில் அந்த ராஜாவுக்கு அந்த கனவு வந்து இதெல்லாம் நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அவ்வளோ காலம் போனதுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். அந்த காலத்தை கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். நீங்களும் நானுமே இப்படி யோசிக்கிறோமே, என் கத்தருக்கு இது தெரியாதா இதை கட் ஷார்ட் பண்ணணும்னு. நல்லா கவனிங்க, சில விஷயம் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் டியூ சீசன். நல்லா கவனிங்க, அந்த ராஜா பார்வோன்னு அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுன்னு அது அப்படியே வெட்ட வெளிச்சமாகுது, அதை புரிஞ்சு கொள்ளுது, கிரகிக்க முடியுது. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த மகத்தான பணியை செய்யறதுக்கு இங்க யாரும் இல்லை. அங்க முக்கியமான ஒரு பொசிஷன் போத்தி போற ஆளும் இதை செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு திறமையும் படிப்பும் பத்தாது, அதுக்கு மேல ஒரு தெய்வீக ஞானம் வேணும், அப்பதான் இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இதை எப்படி சொல்றாருன்னா, சொல்லாம ஒன்று சொல்றாரு. அதுலயும் அவரும் தான், அவர் பேரை சொல்லலை, சொன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா. இது என்னால் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லணும், ஆனால் சொல்லலை. ஆனால் நீங்கள் கவனிங்க, அந்த ஒரு வார்த்தை வருது, இந்த வேலையை யாராலும் செய்யக்கூடாது அப்படின்னு, இன்க்ளூடிங் அந்த கிங். அப்போ கவனிங்க, அவ்வளோ பெரிய ஆற்றலையும் அணுக்கருகத்தையும் அந்த யோசேப்புக்கு கத்தர் கொடுக்குறாரு. இதுதான் டியூ சீசன். அப்போ கவனிங்க, அன்னைக்கு பெரிய மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் எல்லாம் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களாம் வர விடுறாரு, எல்லாம் வா, நாள் கணக்கை பார்க்குறவன் அதை பார்க்குற ரொம்ப திறமசாலி, வேலையில் திறமை இல்லையா, பல விஷயத்த எளிதாக கண்டுபிடிச்சிருவான். எல்லாம் வந்து அந்த டியூ சீசன்னா என்னன்னா, எல்லா திறமசாலியும் வந்து அந்த இடத்துல முடியல, தோத்து போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரணும்னு கர்த்தர் வெயிட் பண்றாரு. அதுக்கு பேர் தான் டியூ சீசன். அங்க அவருடைய மகிமை வெளிப்படணும், அங்க அவருடைய மகிமை அவருடைய பிள்ளை மேல வெளிப்படணும். அந்த உலகமே அதை அக்னாலஜ் பண்ணணும், இவனை தவிர யாரும் இல்லை. அந்த சூழ்நிலைக்காக தான் கர்த்தர் காத்துட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது இல்லையா. இதற்காக அநேக மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் சின்ன சின்னவங்கன்னா உருவாகி நிறைய ப்ராக்டிஸ், பல பல வித்தைகள், பல படிப்பு அறிவில் தேறிக்கிட்டு இருந்திருக்கலாம். எல்லாம் தேறி வாப்பா, வெயிட் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் இதுக்கு இடையில செஞ்சுட்டு போனேன்னா நீ சொல்லுவ, இல்லை இங்கே பாரு, இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய படிப்பாளி இருக்கிறான், இவன் இருந்திருந்தா இதை செஞ்சுருப்பான். அன்னைக்கு அவன் இல்லை, அதனால இந்த யோசிப்பு என்ன பண்ணிட்டாரு, ஓவர் டேக் பண்ணிட்டாரு. இல்லை, அவ்வளோ பேரும் செயல் இழக்கணும், அவனால் கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வரணும், கர்த்தரை அங்கே மகிமைப்படணும். இதுதான் டியூ சீசன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். அது ஆசீர்வாதமான மழையாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். God bless you. Bye-bye.